நம்ம ராகன் வெட்டஸ் வீடியோல 1 lakhல கேமிங் லேப்டாப் இருந்தா சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிளஸ் நானுமே ஓமன் லேப்டாப் வந்தா ரிவ்யூ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம கையில ஓமன் இருக்கு. இந்த லேப்டாப்பை 1 week ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு ஹெவி டாஸ்க்லாம் ரன் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த லேப்டாப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க பிரிச்சிடலாம். இந்த லேப்டாப்பை 1 week கேமிங் எடிட்டிங் பெஞ்ச்மார்க்னு ஃபுல்லா செர்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பெக் என்னன்றதை பார்த்துக்கலாம். எல்லாருமே கேமிங் லேப்டாப்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது AMD தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்க லேப்டாப்பும் AMD ப்ராசஸர் தான். R7 7840 HS ப்ராசஸர் தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுல 8 கோர் 16 த்ரெட் வந்துருது. எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் கோர் தான். 4 nm டிசைன்ல மேக் பண்ணிருக்காங்க. பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா 3.8 GHz ல இருந்து மேக்ஸிமம் 5.1 GHz வரைக்கும் நம்மளால பூஸ்ட் பண்ணிக்க முடியும். L3 கேஷ் மெமரி 36 MB வந்தது. RAM பார்த்தோம்னா 16 GB RAM அப் டு 64 GB RAM வரைக்கும் உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 1 TB SSD இருக்கு. ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதோட ஹைலைட்டட் பாயிண்ட் பார்த்தோம்னா கேமிங் லேப்டாப்க்கு கிராபிக்ஸ் கார்டு தான். இதுல கிராபிக்ஸ் கார்டு 4060 8GB கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு. எண்ட்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தோம்னா 2.37 kg வருது. இதுல 180 வரைக்கும் டில்ட் பண்ணிக்க முடியும். லேப்டாப்ல ஏர் வென்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ரீமியர் ப்ரோ ரெண்டர் பண்ணும்போது 43 டிகிரி வரைக்கும் நமக்கு ஹீட் ஆச்சு. டிசைன் பார்த்தோம்னா அலாய் சேசஸ்ல இருக்கு. பிளாஸ்டிக் மேடு மாதிரி தான் இருக்கு. சவுண்டும் அப்படிதான் வருது. பட் அலாய் சேசஸ்ல பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இதுல பிங்கர் பிரிண்ட் நல்லாவே கேப்சர் ஆகுது. பிளாக் கலர்ல மட்டும் தான் வருது. டிஸ்பிளே பார்த்தோம்னா 16 inch ஃபுல் HD டிஸ்பிளேல 1920x1080 ரெசல்யூஷன்ல கொடுத்துருக்காங்க. வித் 165 GHz ரெஃப்ரெஷ் ரேட்டும். கீபோர்ட் பார்த்தோம்னா ஃபுல் சைஸ் கீபோர்டு பெருசா கொடுத்துருக்காங்க. நம்பர் கீ வராதனால ஒரு கீக்கும் ஸ்பேஸ் வந்து தாராளமா இருக்கு. லேப்டாப்போட சார்ஜர் பார்த்தோன்னா 230 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் பேக் மாதிரி இருக்கு சார்ஜர். இந்த வெப்கேமோட சைஸ் பார்த்தோம்னா 1080 பிக்சல் ஃபுல் HD தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த லேப்டாப்போட வெப்கேம்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். கேமரா அந்த அளவுக்கு நல்லா இல்லை, பட் ஓகே தான். இதோட மைக் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபைனலா கேமிங் செக்ஷன் வந்தாச்சு. கேமிங் லேப்டாப்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 6 கேம் எல்லாமே ஹை செட்டிங்ஸ்ல விளையாடி இருக்கோம். RDR2ல 70 FPS கிடைச்சது. ஸ்பைடர்மேன் 2லயும் 70 FPS கிடைச்சது. Sekiroல 60 FPS, Ghost of Tsushimaல 60 FPS, GTAல 170 FPS கிடைச்சது. ஒன் மோர் கேமே விளையாடி இருக்கோம், சைபர் பங்க். இதுல 30 FPS தான் கிடைச்சது. சார்ஜ் போடாம விளையாட முடியல, கொஞ்சம் லேக் ஆச்சு. சார்ஜ் போட்டு கிடைச்ச FPS தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹை செட்டிங்ஸ்ல விளையாடும் போது சார்ஜ் போடாம விளையாண்டிங்கன்னா அங்கங்க கொஞ்சம் லேக் ஆகுது. சார்ஜ் போட்டு விளையாண்டதுல வந்த FPS தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி விளையாட ஸ்மூத்தா இருந்தது. ஹீட்டு ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல மோஷன் கிராபிக்ஸ் ஒர்க் பண்ண ஃபைல ஒரு சீனை ரெண்டர் பண்றதுக்கு 32 செகண்ட்ஸ் எடுத்தது. ப்ரீமியர் ப்ரோல மோஷன் கிராபிக்ஸ் ஒர்க் பண்ண 1 minute வீடியோவை ரெண்டர் பண்றதுக்கு 40 to 45 minutes டைம் எடுத்தது. அப்படியே பெஞ்ச்மார்க்ஸ்ல ரன் பண்ணி பார்த்ததுல PC மார்க்கெட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 7689 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. 3D மார்க்கெட் டெஸ்ட் பண்ணும்போது 2299 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. கிரிட் பெஞ்ச் மார்க்ல 9221 ஸ்கோர் கிடைச்சது. கிராபிக்ஸ் கார்டுல CPUல சிங்கிள் கோர்ல 2479ம் மல்டி கோர்ல 11061 பாயிண்ட்டும் நமக்கு கிடைச்சது. சினி பெஞ்ச்ல சிங்கிள் கோர்ல 1728 பாயிண்ட்ஸும் மல்டி கோர்ல 15095ம் கிடைச்சது. எடிட்டிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் கேமிங் விளையாடும் போது கிடைச்ச ஸ்மூத்னஸ் எடிட்டிங்ல கிடைக்கல. இதுல வந்து டைமண்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஓமன் கேமிங் ஹப்னு ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஓமன் 16 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது பர்ஃபார்மன்ஸ் மோடு உங்களுக்கு எப்போ இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க, கேமிங் விளையாட போகிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடு வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக எக்ஸல் வேர்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈகோ மோடை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் பேட்டரியை சேவ் பண்ண முடியும். ஸோ அன்னெசரி பர்ஃபார்மன்ஸையும் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதில் பேலன்ஸ் மோடும் இருக்குது. இது வந்து லைட்டிங். இந்த கீபோர்டை 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. கேமிங் விளையாடும் போது எந்த லைட்டிங் வேணுமோ அதுக்கேற்ற
அதுக்கேற்ற மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கிராஃபிக்ஸுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஹைப்ரிடு டிஸ்கிரேடுன்னு 2 இதில் வந்து உங்களால் கிராஃபிக்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்போ என்ன பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெட்வொர்க் பூஸ்ட்டு இது வரைக்கும் எந்த லேப்டாப்லையும் நான் பார்க்கல, இந்த லேப்டாப்பில் தான் பார்க்குறேன். எந்த ஆப்புக்கு உங்களோட 100% நெட்டு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்கு தான் உங்களோட 100% பேண்ட்வித் போகும். ஸோ அந்த மாதிரி உங்களால் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அப்படியே நீங்கள் RGB லைட்டிங் வச்சுருந்தாலும் நீங்கள் 2 கீபோர்டையுமே லைட்டிங் செட்டிங்கை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நான் இன்னொரு RGB லைட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான லைட்டிங்கும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. இங்கே வெளியிலையும் சேஞ்ச் ஆகுது. இந்த லேப்டாப்பை வெளியில் கேரி பண்ணி போடுறதுலாம் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. ஸோ லைட் ஒர்க் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைட் சைஸ் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால வெளிலலாம் போவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லேப்டாப் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு கேமர் வீடியோ எடிட்டிங்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் சூஸ் பண்ணலாம். உங்கள் பட்ஜெட் 1 lakhல இருந்ததுன்னா இந்த மாதிரியான பெஸ்ட் லேப்டாப்பை சூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.